வணக்கம் நண்பர்களே. கடந்த 13/4/26 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள் அப்படின்ற ஒரு மரத்தில் நிறைய வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, பறவைகளுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்புறம் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அப்படி எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தகவல் எப்படி குரங்குகளுக்கு தகவல் போயிடுதோ தெரியல. இந்த வீடியோ போட்ட ஒரு 2 நாள்லேயே குரங்குகள் ஒரே அட்டகாசம். பறவைகளுக்கு மட்டும்தானா, ஏன் நாங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி மரத்தில் ஏறி இந்த கிளைகளெல்லாம் உடச்சி பறித்து போட்டுடுது. ஆனாலும் 1-2 சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றத பற்றி நமக்கு ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அது இந்த மரங்களை அப்படியே உலுக்கி கீழே நிறைய காய்களெல்லாம் வீணாக்கிடுது. அது சாப்பிட்ருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ ஏன் போட்டேன் அப்படின்னா, அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லியிருந்தாங்க பாருங்கள், குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது எல்லாமே ஒரு உலுக்கி ஒரு ஆட்டம் போட்டு அதை வீணாக்கிடுது. இருந்தாலும் இயற்கை நடக்கிற விஷயங்களை நம்ம சகிச்சுக்க தான் வேணும். சகிப்புத்தன்மை தான் வாழ்க்கை அப்படின்றத உணர்த்துது. மரங்கள் இவ்வளோ பலுவையும் தாங்கி அழகான காய்கள் இன்னும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பறவைகள் சாப்பிட்டது போக நம்ம நண்பர்களுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. இந்த இயற்கை அற்புத காட்சிக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி.